30 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் வாக்குப்பதிவு தொடங்கியது. செய்தியாளர் சண்முக சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சண்முக சுந்தரம், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். புதுச்சேரி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியுள்ளது. இன்று மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மொத்தம் வாக்காளர் எண்ணிக்கை 9,50,630 பேர். இதில் ஆண்கள் 4,46,667 பேர், பெண்கள் 5,03,832 பேர், மூன்றாம் பாலினத்தில் 410 பேர் என வாக்களிக்க உள்ளனர். புதுச்சேரியில் தற்போது 4 முனை போட்டி நிறைவு வருகிறது. புதுச்சேரியினுடைய 30 தொகுதிகளிலும் தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், சுயேட்சைகள் என 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 30 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகபட்சமாக உழவர்கரை, லலித்தோப்பு, முதலியார்பேட்டை ஆகிய தொகுதியில் 14 வேட்பாளர்களும், குறைந்தபட்சமாக 5 வேட்பாளர்கள் உசுறு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். 30 சட்டமன்ற தொகுதிகளில் 1999 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அதற்காக 1099 விவிபேட் மற்றும் இவிஎம் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் 2 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு மையத்தின் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி இந்த தேர்தல் பணியில் 4,836 அரசு ஊழியர்களும், பாதுகாப்பிற்காக 2700 போலீசாரும், மேலும் 30 கம்பெனி துணை ராணுவ படையினரும் ஈடுபடுத்தி வருகின்றனர். தற்போதையானது தேர்தல் வாக்குப்பதிவானது தொடங்கியது. காலை முதலே வாக்காளர்கள் வரிசையில் அமர்ந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். இன்று மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து வாக்கு மையங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாலை 6 மணிக்கு மேல் வரக்கூடிய அத்தனை வாக்காளர்களுக்கும் டோக்கன் முறையில் அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு வாக்களிக்க அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியினுடைய மாநிலத்தில் புதுச்சேரியில் 23 தொகுதிகளிலும், காரைக்கால் 5 தொகுதிகளிலும், மாஹே, ஏனாம் என ஒவ்வொரு தொகுதிகளிலும் தற்போது இந்த வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று முதலே இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் நேற்று அனைத்து வாக்கு மையங்களுக்கும் வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு தற்போது காலை 5:30 மணி அளவில் மாதிரி வாக்குப்பதிவு தயார் செய்யப்பட்டு வாக்காளர்கள் வாக்கு செலுத்தும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் தற்போதிருந்தே அந்த வாக்காளர்கள் வரிசையில் நின்று தங்கள் தேவையான பகுதிகளில் அமர்ந்து வாக்குகளை பதிவு செய்ய காத்திருக்கின்றனர். ஒவ்வொரு வாக்குப்பதிவும் இயந்திரங்களிலும் சரிபார்க்கப்பட்டு தற்போது வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்ய தொடங்கி உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை முழுமையாக புதுச்சேரி தேர்தல் துறை தயார்படுத்தப்பட்டு அதற்கான அனைத்து செயல்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியினுடைய நகர பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் ஆங்காங்கே வாக்காளர்களை வரிசையாக அமர்த்தி அவர்களை வாக்கு செலுத்தும் வகையில் அனுப்பி வருகின்றனர். தற்போது இந்த வாக்குப்பதிவானது தொடங்கி உள்ளது. மாலை 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது.